கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நம்புகிறேன். போன ஞாயிற்றுக்கிழமை நைட் ப்ரேயரில் ஒரு முக்கியமான கடினமான காரியங்களுக்கான ஜெபம் ஞாபகம் இருக்கா? கடினமான ஒரு 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 ஹார்ட் திங்ஸ் அல்லது டஃப் டைம், கடினமான நேரம், கடினமான பாதை, இதுக்காக நம்ம ஜெபம் நடத்தினோம். பைபிளை வாசிக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உபாகமம் 1:17. திரும்ப குயிக்கா வாசிக்கலாமா? உபாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17. நியாயத்திலே முகதாட்சியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்துக்கு பயப்படுகிறீர்களாக. நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி. உங்களுக்கு கடினமாக இருக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதை தான் அடுத்த லெவலுக்கு நான் இப்போ கூட்டிகிட்டு போக போகிறேன். உங்களுக்கு கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பொதுவாக மிஷினரிக்காக ஜெபிக்கிற புதன்கிழமையில் ஒரு லாங் செர்மன் அல்லது ஒரு நீளமான செய்தி உங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ இருக்கிற எஞ்சியுள்ள ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு தாட், ஒரு உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்க வேண்டிய வார்த்தை என்னிடத்தில் உண்டு. கடினமான காரியங்களை என்கிட்ட கொண்டாங்கன்னு மோசே சொல்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு என்ன சொல்கிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்பி கர்த்தருடைய பிள்ளைகள் 15, 16, 17 வசனங்கள் வாசிக்கலாம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, நேரம் ஆயிட்டு, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, bring them here to me, bring them here. என்கிட்ட கொண்டாங்கப்பா. அதாவது இந்த சம்பவம் தெரியாத ஒரு கிறிஸ்தவர்களும் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. சம்பவம் தெரியும். இன்னும் மாதிரி சொன்னா, வசனம் தெரிந்த நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. வசனம் தெரியும், ஆனால் அது வாழ்க்கையில் இல்லை. வசனம் தெரியும், வாழ்க்கையில் அபியாசப்படுத்தலை. இப்போ எனக்கு கூட இத்தனை காலம் வசனத்தை வாசித்து இந்த வசனம் எங்கே இருக்கு சொல்லிட்டா, அந்த வசனம் எங்கே இருக்கு சொல்லிட்டா, அதனால ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது எனக்கு. அந்த வசனத்தை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அபியாசப்படுத்தும் போது தான் அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை எனக்குள்ள கிரியை செய்யும். அல்லது மனப்பாடம் வாங்கி ப்ரைஸ் வாங்குறவங்க, சிலர் மனப்பாடம் பண்ணி ப்ரைஸ் வாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வசனத்தை ஏதோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறான், அதுக்கு தான் ப்ரைஸ் கொடுத்து பரவாயில்ல, வெரி குட், 119ஆம் சங்கீதத்தை வாசித்து சொல்லிட்டீங்க, வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, எனக்கு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு கூட்டத்தில் போய் நான் பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபிக்க சொல்லும்போது எல்லாரும் வரிசையாக நின்று ஜெபிக்க வராங்க. அன்னைக்கு ஆராதனை பண்ணார்ல, அழகா அக்காடின் வாசித்து ஆராதனை பண்ணார் ஒரு தம்பி. அவரும் அதே வரிசையில் நின்றுட்டு மெதுவாக என்கிட்ட அண்ணன் என் ஒய்ஃபுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறான். என்னப்பா, நீ எனக்கு ஜெபம் பண்ண வேண்டிய ஆள், நான் எதுக்கு இப்போ உனக்கு நீ ஊழியத்தில் தான் இருக்கிற அப்படின்னு. அதெல்லாம் இருக்கிறேன், என் ஒய்ஃபுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு கேட்டேன். என் ஒய்ஃபு மாதிரி பைபிள் நாலேஜ் யாருக்குமே இருக்காது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கபோர்டு நிறைய பைபிள் அடுக்கி வச்சிருக்கு. காசு கொடுத்து வாங்கலை, அவ்வளோ கிஃப்ட்டு. எப்படின்னா, வேத வினா போட்டி, வசன போட்டி, எங்கே நடந்தாலும் போயிடுவா. போய் பைபிளை வாசித்து ப்ரைஸ் வாங்குறதா அவள் எய்மை. ஆனால் என் வீட்டுக்குள்ளே நான் நரக வேதனை அனுபவிக்கிறேன். உங்களால் நம்ப முடியுதா? நரக வேதனை அனுபவிக்கிறேன். என்ன நரக வேதனை? இல்லை, நான் ஒரு பாடி ஆராதிக்கிற ஒரு மனுஷன்.
அவளுக்கு அது பிடிக்காது. நான் 4 இடத்துல போய் கத்தரை பாடி ஆராதனை பண்ணி ஊழியத்தை செய்யணும், அது அவளுக்கு பிடிக்காது. ஊழியம் செய்கிறது பிடிக்காதான். ஆனால் பைபிள் மனப்பாடம் பண்ணி பிரைஸ் வாங்குவாளாம். அப்படி பார்த்துருக்கீங்க ஆட்கள். இதுதான் இந்த காலம். நாங்கள் ரட்சிக்கப்படாத காலத்தில் பைபிள்னா அது எங்கே இருக்குன்னே தெரியாது. எனக்கு பைபிளை படிக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட பிறகு பைபிள் படித்து இந்த பைபிள் இப்படி இருக்கு, ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஆனால் அவன் சொல்கிறான், ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் எழுமி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வழக்கமாக அக்காடின்னு எடுத்து அப்படி பாடி ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அப்படி காஃபி கப்பை கொண்டு வந்து சுட சுட காஃபியை என் முதுகில் ஊற்றி விட்டான். நம்ப முடியுதா உங்களால்? ரட்சிக்கப்படாத போக்கிரி பெண்மணி கூட அப்படி செய்ய மாட்டா. அப்போ முதுகில் ஊற்றின உடனே அவனுக்கு முதுகெல்லாம் வெந்து போயிட்டு. அடுத்தது எனக்கு குட்டி பையன், அவனுக்கு நான் இருந்து பாடும்போது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் அக்காடினை தூக்கிட்டேன், நான் வெளியே புறப்படுறேன்னாலே அவன் டென்ஷன் ஆகி ஆள ஆரம்பிப்பான். ஏன்டா அழுற, ஊழியத்துக்கு தானே போகிறேன், நீங்கள் இல்லைன்னா அம்மா என்னை அடிப்பான், நீங்கள் இல்லைன்னா அம்மா என்னை அடின்னு வெளுத்து விடுவான். பார்த்தீங்களா? சாட்சி கிடையாது, பைபிள் தெரியும். அப்படி ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். வசனம் தெரியும், சாட்சி கிடையாது. வசனம் தெரியும், வாழ்க்கை இல்லை. சொல்வேனா சொல்ல மாட்டேனா? ஆமாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவைகளை என்னிடத்தில் கொண்டாங்க, அவைகளை என்னிடத்தில் கொண்டாங்க. ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க, என்கிட்ட கொண்டாங்க. எவைகளை? சீடர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஜனங்களை அனுப்பிடுங்கப்பா. 15 வசனத்தை படிங்க, 15 திரும்ப படிங்க, 14 15 திரும்பி படிங்க. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். 3 காரியங்களை சொல்றாங்க. ஆண்டவர், இந்த இடத்தை பாருங்க, இது ஒரு வில்டர்னஸ், இது ஒரு டெசர்ட். 2வது டைமை பாருங்க, டைம் முடிஞ்சு போச்சு, நேரமே இல்லை, நோ டைம். அதனால 3வது சொல்றாங்க, ஜனங்களை கிராமத்துக்கு அனுப்புங்க, போஜன பதார்த்தங்களெல்லாம் அவங்கள சாப்பிட்றதுக்கு போய் கிராமத்தில் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க இந்த சீஷர்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்குறோம், அவங்க ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கொடுக்குறோம். இப்பவும் அப்படி ஒரு குரூப் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்கிறேன், அது வனாந்தரமாக இருந்தா என்னப்பா, நேரம் கடந்து போனா என்னப்பா, என் ஆண்டவருக்கு எல்லா நேரமும் ஒன்று தான். ஆண்டவரிடத்தில் சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆண்டவர் இயேசு அவர்களை நோக்கி, அவர்களை அனுப்ப வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கப்பா. எங்கிருந்து போஜனம் கொடுக்கறது ஆண்டவரே? அடுத்த வசனம் வாசிங்க. நீங்க அவர்களை நோக்கி, கர்த்தருடைய பிள்ளைகளே, 17 வசனத்தில் இயேசு அவர்களை, இங்கே என்னிடத்தில் 5 அப்பங்கள், அதற்கு அவர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரை பார்த்து, எனக்கிட்ட இப்போ 5 அப்பமும் 2 மீன் துண்டு தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஆமாம், அதனால தான் இந்த 5 அப்பத்தையும் 2 மீன் துண்டையும் வச்சுக்கிட்டு இத்தனாயிரம் ஜனங்களுக்கு எப்படிடா நம்ம போஷிக்க முடியும்? அதனால தான் சொல்கிறான், ஆண்டவரே அனுப்புங்கன்னு. அது எதுக்கு உனக்கு இந்த கவலை? அது 5 அப்பமாக இருக்கட்டும், 50 அப்பமாக இருக்கட்டும், அது 2 அப்பமாக இருக்கட்டும், அப்பங்களையும் மீன்களையும் உருவாக்குவது அவர். ஆமேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த ஈவினிங் சர்வீஸில் ஒன்று சொல்கிறேன். 500 ரூபா தான் இருக்குது பிரதர், 5000 ரூபா தான் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு ஃபீஸ் கட்டுவானா, வாடகைக்கு பணம் கொடுப்பானா, பாலுக்கு பணம் கட்டுவானா, இஎம்ஐ கட்டுவானா, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த 5000 ரூபாயை ஆண்டவருடைய கைக்கு கொண்டாங்க. ஆமாம், அந்த எவ்வளோ பணம்னு உண்மையாக உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லி, உங்களுடைய கணவருக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அந்த பணத்தை கொண்டாங்க, ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. கணவன் மனைவி அந்த பணத்தின் மேலே கையை வைங்க. ஆண்டவரே, இந்த மாத தேவைகளெல்லாம் சந்திங்க.
என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அந்த குறையை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருக்காத, என்கிட்ட கொண்டா உன் குறைய. அந்த குறையை சொல்லிக்கிட்டே இருக்காத, தம்பி அந்த குறைய என்கிட்ட கொண்டா. என்னால முடியல முடியல முடியல, நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லாத, அது என்கிட்ட கொண்டா. ஆண்டவர் சொன்னார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுற காரியம். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களுடைய பற்றாக்குறையை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களுடைய ஜப குறையை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களுடைய விசுவாச குறைவை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்கள் பலவீனம், அதாவது பல குறைவு, பலன் இல்லை, அதை என்கிட்ட கொண்டாங்க. எனக்கு அறிவே இல்லாண்டவர், அவசரப்பட்டு பேசிடுறேன், அதை என்கிட்ட கொண்டாங்க. எனக்கு ஞாபக சக்தியே இல்லை, அதை என்கிட்ட கொண்டாங்க. ஆண்டவரே, எனக்கு எப்படி ஊழியம் செய்யறதுனே தெரியல ஆண்டவரே, அதை என்கிட்ட கொண்டாங்க. ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் பண்ணுவோம். ஒருமனப்பட்டவர்களாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. அது என்ன நடந்தது? பல ஆயிரங்களாக போஷித்தார், மீதியான துணிக்கைகள் எடுத்தார்கள். அந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்வது, அவைகளை என்னிடத்தில் கொண்டாங்க. உங்க பலவீனங்களை என்னிடத்தில் கொண்டாங்க. உங்க குடும்ப தகராற என்கிட்ட கொண்டாங்க. உன்னுடைய கன்ஃபியூஷனை என்கிட்ட கொண்டாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, உங்களுடைய சமூகத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. பரிசுத்தமா வாழ முடியலன்னு சொல்றாங்க, ஜெப குறைவுன்னு சொல்றாங்க, பைபிள் ரீடிங்ல குறைஞ்சிட்டேன்னு சொல்றாங்க. கொண்டாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு வருகிறதை பார்க்கிறீர் ஆண்டவரே. மாறாவின் கசப்பு மதுரமானது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கில்காலுக்கு கொண்டாங்க ஆண்டவரே. ஓ ராபா கபு தூதாதா ராபா கபா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்ன போராட்டங்கள் இருக்குது அவைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கொண்டு வருகிறார்கள் அப்பா. நீர் கேளுங்கப்பா. ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. இன்றைக்கும் ஜீவனுள்ள தெய்வம் அப்பா. யார் யார் என்னென்ன பலவீனம் வியாதிகளோடு போராடுறாங்களோ அந்த வியாதிகளை நம்முடைய பிள்ளைகள் கொண்டு வராங்க. இந்த கேன்சர் வியாதியை கொண்டு வராங்க பாருங்க. இந்த ஸ்டமக் அல்சரை கொண்டு வராங்க பாருங்க. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் பலவீனங்களை கொண்டு வராங்கப்பா. எல்லா விதமான லங் இன்ஃபெக்ஷனை கொண்டு வராங்கப்பா. எல்லா சோர்வுகளை கொண்டு வராங்கப்பா. கர்த்தர் கேட்டு பதில் அளிக்கும்படி உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா குறைகளை கர்த்தர் நிறைவாக்கி உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இன்னைக்கு நைட்டில் படுக்கும்போது இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் இந்த 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை 14:18 மேத்யூ 14:18 என்னிடத்தில் கொண்டாங்க. நான் கொண்டு வந்துட்டேன்ப்பா, கொடுத்துட்ட ஆண்டவரே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு நைட்டு படுக்கைக்கு போங்க. கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். உங்களுடைய ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் எழுத மறந்துடாதீங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட வசனம் உங்களோட ஆவியில உங்க உள்ளத்துல ஒரு சந்தோஷமா இருக்கா? சாட்சியா எழுதுங்க. மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க, சாட்சி எழுதுங்க. அதே போல நாளைக்கு காலையில பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுவோம். நம்முடைய பிரயாணம் ஆசீர்வாதமா முடியும். தொடர்ந்து நம்ம கர்த்தர் சித்தமான நாளை காலை 5:30 மணி அனுதினமும் ஆவியானவரோட மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பொழுது இன்றைக்கு நீங்கள் பெற்ற அனுபவங்களை சாட்சியாக எழுத மறந்துடாதீங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மறந்துடாதீங்க. சரியா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஓகே, காட் பிளஸ் யூ. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சேர்ந்து பாடுவோம். பிரைஸ் காட். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல.
அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது